பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. என் பேர் ஈஸ்வரி. நான் திருப்பூர்லேருந்து வரேன். 2 மாதத்துக்கு முன்னே வந்திருந்தேன். அப்போ எனக்கு தொழில் இல்லை, என்ன செய்கிறதுன்ட்டு நான் ஆபரேஷனில் வேலை செய்ய முடியலன்ட்டு இருந்தேன். ஒரு கடை வைக்கணுமேன்று நான் எழுதி வச்சுட்டு போயிருந்தேன். ஆண்டவர் கிருபை எப்படின்னா, ஒரு 5 கடைக்கு என்னை ஒரு ஷேர் கொடுத்து, நான் படிக்காதவ தான், அத்தனை பேர் மத்தியிலையும் என்னைய உயர்த்தி வச்சுருக்கிறாரு. கோடான கோடி நன்றி சொல்லுவேன் ஆண்டவருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜான்சி. நான் சித்தூர்லேருந்து வரேன். 2023 எங்கள் தம்பி வீடு கட்ட முடியாத தடைன்னு இருந்துச்சு. 24வது வருஷம் ஜனவரி மாதம் வந்தோம். அப்போ ஏசப்பா அவனுக்கு வீடு கட்ட ஏசப்பா உதவி செஞ்சார். 23 இன்னொரு தம்பி குழந்தைக்கு வயிற்றில் கட்டி இருந்துச்சு. அப்போது அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கும்போது அவன் ப்ரேயர் பண்ணும்போது, எனக்கு பண்ணாதீங்க, எங்கள் தம்பி குழந்தைக்கு ரொம்ப முடியல அப்படின்போது அவருக்காக ப்ரேயர் பண்ணும்போது அந்த கட்டி தன்னை போலவே விழுந்துச்சு. ஏசப்பா எங்களுக்கு பெரிய அற்புதம் செஞ்சார். ஏசப்பா கொடான கொடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வினையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஒரு நல்ல சூப்பர் மங்கள வார்த்தையோட ஆண்டவரத்தில் உங்களை சந்திக்க வந்திருக்காரு. அந்த மங்கள வார்த்தை இன்னிலிருந்து உங்கள் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கும். உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கை அழகாக ஆசீர்வதித்து தரும். என்னை விசுவாசத்தோடு அந்த பைபிளை அப்படியே பிரித்து இந்த வசனத்தை எடுத்து வாசிப்போமா? சங்கீதம் 89 20 முதல் 22 வரைக்கும் உள்ள வசனங்கள். சங்கீதம் 89 20 22 வரைக்கும் உள்ள வசனங்கள். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருக்குவதில்லை, சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் இனி அவனை ஒடுக்குவதில்லை. முதலாவது, அவர் உங்களை கண்டுபிடிச்ச உடனே தன்னுடைய பரிசுத்த தைலத்தினால் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணிட்டு சொல்றாரு, என் கை உன்னோட உறுதியாக இருக்கும். அடுத்து சொல்றாரு, என் புயம் உன்னை பலப்படுத்தும். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. ஆண்டவருடைய கை உங்க கூட வந்த உடனே அடுத்து அவருடைய புயம் உங்களை பலப்படுத்தி என்ன செய்யுமாம்? பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் இப்போ நீங்கள் இருக்கிற எகிப்தின் அனுபவங்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, கடன்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து ஆண்டவர் அப்படியே உங்களை அதிலிருந்து புறப்பட பண்ணி, ஆண்டவருடைய புயம் உங்கள் கூட இருந்துன்னா எங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்களோ, அது கடனிலேயோ கஷ்டத்திலேயோ வியாதியிலேயோ எங்கெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவருடைய ஓங்கிய புயம் அந்த இடத்துல இறங்கி அற்புத அடையாளங்களை செய்து அந்த இடத்திலிருந்து உன்னை கிளப்பி வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் உங்களை கிளப்பி கொண்டு போறதுக்காக அழைச்சிட்டு வந்துருக்கார். திரும்பி போகும்பொழுது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. உங்க பிள்ளைகளுக்கு காத்துட்டு இருக்கு. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கலேன்னு வந்திருக்கிறீங்களோ நடத்தி வைக்கும்படி கர்த்தருடைய புயம் அந்த இடத்துல ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணும். இன்னைக்கு எந்த எகிப்தில் நீ சிக்கி இருக்கிற? ஒருவேளை உன் பிள்ளைங்க ஏதோ ஒரு பாவம் என்கிற எகிப்தில் சிக்கி இருக்கலாம்.
தேவையில்லாத தொடர்பு என்கிற ஒரு இடத்துல சிக்கிட்டு இருக்கலாம். இல்லைன்னா உன்னுடைய புருஷன் தேவையில்லாத ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கலாம். வெளியே வரணுன்னு நீ ரொம்ப கஷ்டப்படுற, ஜெபம் பண்ற, ஆண்டவர் எப்படியாவது இந்த இடத்துலேருந்து அவரை வெளியே கொண்டு வந்திருக்க, எப்படியோ தெரியாமல் அங்கே போய் மாட்டிக்கிட்டாரு, ஆண்டவர் எப்படியாவது வெளியே கொண்டு வாங்கன்னு நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கலாம். இல்லைன்னா புருஷனாகிய நீ தெரியாமல் இதில் நான் வந்து விழுந்துட்டேன், ஆண்டவரே எப்படியாவது என்னை இதுலேருந்து காப்பாற்றுங்க, எனக்குன்னு மனைவி பிள்ளைங்க குடும்பம் இருக்குது, எப்படியோ இந்த சேத்துல வந்து விழுந்துட்டேன், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, இந்த புதிய வருஷத்துலையாவது என்னை காப்பாற்றுங்கன்னு நீங்கள் கேட்ட அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு தன்னுடைய ஓங்கிய புயத்தை அந்த இடத்துல ஆண்டவர் அனுப்பி அற்புத அடையாளங்களை செய்து அவங்க என்ன மிரட்டினாலும் சரி, அதிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து இன்னைக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துல உங்களை குடி வைக்க போறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எகிப்தின் அனுபவங்களிலிருந்து நீங்க விடுதலை பெற்று அதிலிருந்து உங்களை புறப்பட பண்ணும்படிக்கு கர்த்தருடைய ஓங்கிய புயம், சொல்லுங்க பார்க்கலாம், ஓங்கிய புயமும் பலத்த கரமும், சொல்லுங்க, ஓங்கிய புயமும் பலத்த கரமும் அந்த இடத்துல இறங்கி அற்புத அடையாளங்களை செய்து உங்களை மீட்டுட்டு வரா. ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு தகப்பனார் வந்து என்கிட்ட பேசின காரியம் என்னென்னா, அவங்க பையன் கல்யாணம் ஆகாத பையன், அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பொண்ணுங்களை காமிக்க வேண்டான்னு சொல்கிறான். எது காணிச்சாலும் சரி, நல்ல அழகான பிள்ளைங்க, படித்த பிள்ளைங்க, வேலை செய்கிற எல்லாம் எது காட்டினாலும் வேண்டான்றான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் என்ன சொல்லிட்டாரு, ஏதாவது நீ பார்த்து வச்சுருந்தா கூட சொல்லுப்பா, எதுக்கு எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறேன்ட்டார். நேராக ஓப்பனாக வழிக்கு வந்துட்டார். ஏன்னா எதை காட்டினாலும் பிடிக்கலைன்னா, ஏதோ ஒன்றை பிடிக்கலைன்னா சரி ஓகே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லலாம். எது காட்டினாலும் பிடிக்கலைன்னொன்னே அவங்க அப்பா என்ன சொல்லிட்டாரு, ஏதாவது நீ பார்த்து வச்சுருந்தான்னா கூட சொல்லுடா, நாங்களாக பார்த்து உனக்கு பண்ணி வைக்கிறோம், கேவலமாக இருக்குது, தலை காட்ட முடியலை, சொந்தக்காரன் எல்லாம் எப்போ பிள்ளைக்கு கல்யாணம், வயசு ஏறிட்டே போகுதுன்னு சொல்லி எல்லோரும் ஒருத்தருக்கும் பதில் சொல்ல முடியலை, ஏதாவது இருந்தால் சொல்லுடா. ஆமாப்பா ஒன்று இருக்குது சொல்கிறேன், சரி சொல்லு, நம்ம பண்ணி வச்சுருவோம். பார்த்தா கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைகளோடு இருக்கிற ஒரு பொண்ணை சொல்கிறான். அவளுக்கு புருஷன் இருக்கிறான், பிள்ளைங்க இருக்க, எப்படிங்க இதை செய்ய முடியும்? அவர் சொல்லார், டேய் கைகால் இல்லாதவளை கூட சொல்லுடா, நான் கட்டி வைக்கிறேன். ஒரு கல்யாணம் பண்ணி ஒருத்தன் கூட வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தி பிள்ளைங்க கூட இல்லை, அவள் என்ன ரொம்ப விரும்புகிறா, அவள் விரும்பினா கூட உனக்கு எங்கடா புத்தி போச்சு, அவள் கல்யாணம் ஆனவ, உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை என்னடான்னு சொன்னால் அதெல்லாம் அவன் விட்டுறதாவே இல்லை, ஒரேபடியாக நிற்கிறேன், எனக்கு தெரியாது. அப்போ அவர் எவ்வளோ சொல்கிறாரு, ஒன்றால் ஒரு பொண்ணுடைய லைஃப் அழிஞ்சிரண்டா, அவள் தான் மதிக்கட்ட விதத்தில் உனக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணான்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தி, அந்த சாபம் உன்னை விடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எவ்வளவோ கவுன்சிலான்னு சொல்லிட்டு ஒன்றுமே அவன் அடங்கலை. கடைசியாக என்கிட்ட வந்தார். வந்து ஐயா இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் அவன் இருக்கிறான், ஆண்டவரிடத்தில் வந்து என்கிட்ட சொன்னார், ஐயா இந்த காரியத்தில் எப்படியாவது ஒரு விடுதலை வேணும். அப்போது அவனுக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஒரு எப்போவுமே வசனத்தை சொல்லி தான் ஜெபிப்பான். ஆண்டவரே, பாபிலோனிய ஸ்திரீடத்தில் குடியிருக்கிற சீயோனே, அதிலிருந்து உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது பைபிளில் உள்ள ஒரு வசனம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ நினைக்கிற மாதிரி அவள் நல்ல குணம் உள்ளவ இல்லடா, அவள் பாபிலோனிய ஸ்திரீ. பாபிலோனிய ஸ்திரீன்னா தப்பாக நடக்கிறவன்னு அர்த்தம். பைபிள் அதான், அவள் பாபிலோனிய ஸ்திரீனாலே பாபிலோனிய சால்வை இதெல்லாமே வந்து தப்பானவைகளுக்கு அடையாளம். நீ நினைக்கிறபடி எல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் நிறைய தப்புகள் அவள் செய்வான்னு அதுக்கு அடையாளம், அதுதான் வெளிப்பாடு. அதிலிருந்து உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு அதுக்கப்புறம் தான் உனக்கு நல்லது நடக்கும், நான் செய்வேன், பிற்பாடு மகிமை உண்டாகும். இப்போ பாபிலோனிய ஸ்திரீடத்தில் குடியிருக்கிற சீயோனே, அப்படின்னா சீயோன் என்றால் பரிசுத்தத்தின் அரசன் அர்த்தம். பாபிலோனிய ஸ்திரீ அப்படின்னாச்சுன்னா அருவருப்பின் அரசின்னு அர்த்தம். இந்த வார்த்தையை சொல்லி, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி இந்த பரிசுத்த பையனை, இந்த பையனை எப்படி அதில் மாட்டினான்னு தெரியாது, நீங்கள் வெளியே கொண்டு வந்து தான் ஆகணும், இவனுக்கு பாலும் தேனும் ஓடுகிற இடத்துல இவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும்படி நீங்கள் தலையிடுங்க. இதில் என்ன சொல்கிறேன், ஆண்டவரே அவங்க அப்பா எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, எங்கெல்லாமோ கவுன்சிலிங் கூட்டு போனார், நடக்கலை, இதுக்கு மேலே நீங்களே நேர இறங்கினா மட்டும்தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய பர்வதத்தில் இந்த காரியம் பார்த்து கொள்ளப்படும், என்னுடைய நாமம் யெகோவாயிரே, நீ சமாதானத்தோடு போன்னு சொல்லி அவங்க அப்பா அனுப்பிவிட்டார். அதுக்கு பிறகு கர்த்தர் அவளுடைய ஒரிஜினாலிட்டியை இவனுடைய கண்கள் காணும்படி ஒரு காரியத்தை காண்பித்தார். அந்த நிமிஷமே அதிலிருந்து வெட்டுண்டு வெளியே வந்தார். ஹல்லேலூயா.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் பெற்றோர்கள் எடுக்கிற முயற்சி, அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாட்ட வந்து, அப்பா நீங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் எனக்கு தெரில, இல்லைடா ஐயாட்ட ஜெபம் பண்ண போகும்போது அது பாபிலோன் 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 சொன்னார்டா, பாபிலோன்னாச்சுன்னா ரொம்ப மோசம்டா அப்படின்னதுக்கப்புறம் தான் என்ன பார்க்குறதுக்காக வேண்டி அவங்க அப்பாட்ட ஆசைப்பட்டு கூப்பிட்டு வந்தான். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அவனுக்கு அருமையான வீட்டை கட்டுகிற புத்தி உள்ள கன்னிகையை கொடுத்து கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அந்த இடத்துல ஆண்டவருடைய ஓங்கிய புயம் இறங்கினதுனால தான் அவனுக்கு அந்த தொடர்பிலிருந்து வெளியே வர முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு எகிப்து உன்னை அழுத்திட்டு இருக்குன்னா, நீ எகிப்திற்குரியவன் அல்ல, நீ பாபிலோனுக்குரியவள் அல்ல. ஆண்டவர் உன்னை சீயோன் என்று சொல்லுகிறார். நீ சீயோன் என்று சொல்லுகிறார். பரிசுத்தத்தின் மணவாட்டி, பரிசுத்தத்தின் மணவாள். இந்த புதிய வருஷத்துல நிறைய நல்ல காரியங்களை ஆண்டவர் செய்ய உனக்கு ஆயத்தமா இருக்காரு. அதற்காக இன்றைக்கு உன்னுடைய இருதய கதவை நீ திறந்த ஆண்டவருக்கு இடம் கொடுத்தீன்னா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிச்சு உன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவது, உன் சத்துரு உன்னை நெருக்குவதில்லைன்னு சொன்னார். சங்கீதம் 81:7 சொல்லுகிறது, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். சத்துரு இனி உன்னை நெருக்குவதில்லை. அப்படின்னா நிறைய நெருக்கடிகளிலே சிக்கி இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. கடங்கார நெருக்கம் ஒரு பக்கம், வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர் ஒரு பக்கம், இல்லைன்னாச்சுன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களால ப்ரெஷர் ஒரு பக்கம். அதுதான் நெருக்கடி. சொல்லுங்கள், நெருக்கடி. ஆண்டவர் சொல்கிறாரு, சத்துரு இனி உனக்கு நெருக்கடி கொடுப்பதில்லை அப்படின்னு அவனை அபிஷேகம் பண்ணிட்டு சொல்கிறாரு. அதான் இந்த வசனம், நெருக்கத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்து இடிமுழக்கங்கள் உண்டாகிற பரலோகத்தின் மறைவிடங்களிலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நெருக்கடிகள் வந்திருக்கிற நேரத்தில் அந்த நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவித்து விசாலத்துக்கு கொண்டு போகிற ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் இந்த சைடில் இப்படி நெருக்கப்படுகிறேன், குடும்பத்தில் இப்படி நெருக்கடி, நான் வேலை செய்கிற இடத்துல இப்படி நெருக்கடி, பப்ளிக்கில் இந்த மாதிரி ஒரு நெருக்கடி, என் பிள்ளைகளால் இப்படி ஒரு நெருக்கடி, இப்படியா நான் நிறைய பக்கத்தில் நெருக்கப்பட்டிருக்கிறேன், இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு விடுவியும் என்று நீங்கள் பரலோகத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது, இடிமுழக்கங்கள் உண்டாகிற மறைவிடத்திலிருந்து கர்த்தர் இறங்கி உன்னை அதிலிருந்து தப்புவிப்பாராம். இன்னைக்கு நெருக்கடிகளுக்கு விலக்கி கர்த்தர் உங்களை தப்புவிக்கிற நாள். இந்த புதிய வருஷத்தில் என்னென்ன நெருக்கடி, கடங்காரம் கொடுத்த நெருக்கடி, யார் கொடுத்த நெருக்கடியாக இருந்தாலும் இன்னைக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக, நியாயக்கேட்டின் மகன் உன்னை ஒடுக்குவதில்லை அப்படின்னு தாவீதுக்கு சொன்னார். அது அப்படியே நிறைவேறிச்சு. நியாயக்கேட்டின் மகன் உன்னை ஒடுக்குவதில்லை அப்படின்னாச்சுன்னா, நியாயக்கேடு அப்படின்னா அநியாயமாக உனக்கு பழி போடுகிறவன், அநியாயமாக உனக்கு ஏதாவது தீங்கு பண்ணுகிறவன், அநியாயமாய் உனக்கு தீர்ப்பு எழுதுகிறவன், அநியாயமாய் உன்னிடத்தில் உள்ளதை எடுத்து கொண்டவன், அதுதான் நியாயக்கேட்டின் மகன் என்று வேதம் சொல்லுங்க. நியாயக்கேட்டின் மகன் அப்படின்னா நியாயக்கேடு செய்கிறதுக்குன்னே பிறந்திருக்குவேன்னு அர்த்தம். பைபிளில் என்ன அழகாக எழுதியிருக்காரு பாருங்கள். நியாயக்கேட்டின் மகன் சொல்லுங்கள் பார்க்கலாம். நியாயக்கேட்டின் மகன் இனி உன்னை ஒடுக்குவதில்லை. யாத்திராகமம் 1:12 சொல்லுகிறது, அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஏசாயா 14:3-4 சொல்லுகிறது, கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாயிருந்த கடினமான உன் அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாறும் பண்ணும் காலத்திலே பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனான், பொன்னகரி ஒளிந்து போயிட்டு. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, யாரெல்லாம் உங்களை ஒடுக்குனாங்களோ, நியாயக்கேட்டின் மகன் இனி உன்னை ஒடுக்குவதில்லை என்று சொன்ன வசனத்தின்படி அந்த நியாயக்கேட்டின் மகன் உன்னை ஒடுக்கினவன் ஒளிந்து போவானே தவிர நீ ஒளிந்து போக மாட்டாய். அன்னைக்கு நியாயக்கேட்டின் மகனாகிய ஆமான் மொர்தெகாய்க்கு நியாயக்கேடு செய்தான். நியாயக்கேடு பண்ணின நியாயக்கேட்டின் மகனாகிய ஆமான் அழிந்து போனான், மொர்தெகாய் வாழ்ந்தான். நீங்கள் வாழ்வீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்,
ஏன் அதை ஆண்டவர் இன்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருள்வீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடை நாவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்கிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அமெரிக்க தேச மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, நமது அன்பு சகோதரர் டி. ஸ்டீஃபன் அவர்கள் அமெரிக்க தேசத்தில் உள்ள நியூ ஜெர்சி, நியூயார்க், அட்லாண்டா, வாஷிங்டன், கலிபோர்னியா, டெக்சஸ், கொலராடோ, புளோரிடா, மேரிலாந்து ஆகிய பட்டணங்களில் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். இக்கூடுகையில் நீங்கள் கலந்து கொள்ளவும், சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெறவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பிரதர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் 98414 46999. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044 24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.